கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். இன்றைய நாட்களிலும் தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிற காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். தேவன் தம்முடைய ஜனங்கள் மத்தியில், பிள்ளைகள் மத்தியில் உறவை கட்டி எழுப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவர் உறவை கட்டி எழுப்புகிறார். கடந்த நாட்களில் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை புதுப்பிப்பதற்காக இந்த நாட்களில் நம் வேதத்தை தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், தேவனுடைய வசனத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஆனாலும் தேவன் பாருங்க, தம் மத்தியில், ஜனங்கள் மத்தியில் உறவை கட்டி எழுப்பும்படி அவர் வாஞ்சிக்கிறார். ஆமென். இந்த நாட்களிலும் நாம் எடுத்துக்கொள்ள போகிற வசனம் ஓசியா 2வது அதிகாரம் 19-20 அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் என்னை உனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். ஆமென். இப்போ பாருங்க, இந்த வசனத்தில் முக்கியமான வார்த்தை நித்திய விவாகத்துக்கென்று. இந்த நித்திய விவாகத்துக்கென்று சொல்லும் பொழுது பொதுவாக உலகத்தில் புதிய மணமகனுக்கும் புதிய மணமகளுக்கும் ஒப்பந்தம் பண்ணுகிற காரியம். அப்போ திருமணமாக போகிற கணவன் மனைவிக்கும் உறவு எப்படிப்பட்டது என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த காரியத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு கணவன் ஒரு மனைவி குறித்த ஒரு அபிப்பிராயம் என்ன? என் மனைவி நல்ல ஒரு குறையில்லாமல் நிறைவுள்ளவளாய், சந்தோஷம் உள்ளவளாய், சமாதானம் உள்ளவளாய், உயர்வுள்ளவளாய், கனம் உள்ளவளாய், நித்தியத்திற்கும் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னுடைய ஜீவன் அவனுக்குள் இருக்க வேண்டும், நான் அவளோடும் அவள் என்னோடும் நாங்கள் ஒரு மனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற காரியம் நமக்கு தெரியும். அதுபோல் மனைவியும் பாருங்க, தன்னுடைய கணவனை அப்போ நினைக்கும் பொழுது, கணவன் தான் எனக்கு தலையாக இருக்கிறார், அவர்தான் எல்லாமுமே கடைசி வரைக்கும், அவரால் அன்றி எனக்கு யாரும் இல்லை, அப்போ என்னை கைவிட மாட்டார், அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு எல்லாவற்றிலும் கடைசி வரைக்கும் அவருக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ்வது தான் என்னுடைய கடமை அப்படி என்று சொல்லி தன் மனைவியானவள் கணவனை நினைத்து நல்ல ஒரு அபிப்பிராயத்தோடு ஒப்பந்தம் பண்ணி திருமணம் செய்து கொள்வாங்க. ஆனால் இந்த உலகத்தில் பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவே இப்படிப்பட்ட ஒரு நன்மையான நல்ல ஒரு பரிசுத்தமான உறவு இருக்கும் பொழுது, கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் உலகத்தை படைத்தது மாத்திரமல்ல, பரலோகத்திலே அவர் வாசம் செய்கிற தேவன் பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில், பாவம் நிறைந்த மத்தியில் அவர் சொல்கிறாரு, நான் உன்னை நியமித்து கொள்வேன், அதுவும் நித்திய விவாகத்துக்கென்று. அப்போ உன்னை என்று சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். அடிக்கடி நம்ம பார்ப்போம், யாத்ராகமும் எண்ணாகமும் உபாகமும் இன்னும் தொடர்ந்து பார்க்குற காரியத்தில் அவருடைய ஜனங்களை அவர் சொல்கிறாரு, நீங்கள் என் ஜனங்கள், என்னுடைய துதியை நீங்கள் சொல்லி வருவீர்கள், நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன் என்று சொல்லி இந்த வேதம் முழுவதும் பாருங்கள், அவருடைய உடன்படிக்கையை நாம் பார்ப்போம், ஒப்பந்தத்தை நாம் பார்த்து கொண்டே இருப்போம். ஆனால் மனுஷனுடைய காரியம் அப்படி இல்லை என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆமென். அப்போ இந்த நாட்களிலும் பாருங்கள், அவர் அப்படிப்பட்ட ஒப்பந்தத்தை அவர் சொல்கிறாரு. ஏன்னு சொன்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், தேவனுடைய மகிமையை அவர்கள் இழந்து போய், தேவனுடைய நீதியை அவர்கள் இழந்து போய் அவங்க அந்நிய தேசத்துக்கு போகிறாங்க. அந்நிய தேவர்களை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வணங்கி கொள்கிறாங்க. அதனால் தேவனுக்கு மன வருத்தம் உண்டாகிறது, துக்கம் உண்டாகிறது, அவர் வேதனைப்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அவருடைய இந்த வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஓசியா 2:19 நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். அடுத்த வார்த்தை பாருங்கள், நீதியும் நியாயமும். முதல்ல நீதி என்னங்க? அந்த நீதியை நாம் எப்படி பார்க்க போகிறோம்? அப்போ நம்ம பார்க்க போகிறோம், யாத்ராகமும் 6வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 2வது வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்கள். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால். அப்போ இது மாத்திரம் நம்ம பார்க்குறோம், அவருடைய நாமத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ என்னுடைய நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய நாமத்தை நான் வேறொருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். முதல்ல யெகோவா என்றாலே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன்,
நான் எங்க நேரத்திலும் எந்த ஸ்தானத்திலும் எந்த வேளையிலும் என்னை நீங்கள் கூப்பிடும் பொழுது நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாராம்? உடன்படிக்கை செய்கிறார். உடனே பதில் கொடுக்கிறார், ஒப்பந்தம் செய்கிறாராம். கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அளிப்பேன் என்று சொல்றார். அப்போ அதே நேரத்தில் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அதே அதிகாரத்தில் 5வது வசனத்தில் அவங்க சொல்றாங்க, எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கை நினைத்தேன். பார்த்தீங்களா, என்ன இந்த காரணம் இது அப்படின்னு சொல்லும் பொழுது, எகிப்தியில் இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்களாம். எத்தனை வருஷங்க? 400 வருஷம் அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களை விடுவிப்பார் யாரும் இல்லாமல் ஒடுக்கப்படுகிற நேரம், நெருக்கப்பட்டாருங்க, வேதனைப்பட்டாங்க, கூக்குரலிட்டாங்க, வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தது. பார்வோன் அவர்களை விடாமல் அதிகமாக அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி அந்த ஜனங்களை எல்லாம் அவமானப்படுத்தி கொண்டிருந்த சூழ்நிலை. இந்த நேரத்தில் அவங்க தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தான் தேவன் உடனே அவர்களுக்கு செவி சாய்த்தார், விண்ணப்பத்தை கேட்டார். கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. சரிங்க, அப்படி செஞ்ச அவர் தேவன் பாருங்க, அவருடைய நீதியை அவர் வெளிப்படுத்துகிறாரு. அவர் என்ன, அவருடைய ஏக்கம் என்னங்க? என்னுடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், என்னை ஆராதிக்கும் பொழுதுதான் நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். திராட்சை ரசத்தின் சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன், என்னிடத்தில் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி அவர் என்ன சொல்கிறாராம்? தன்னுடைய ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறார். ஆனால் ஜனங்களுடைய இருதயம் என்ன அப்படி என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அவங்க பாருங்க, கன்றுக்குட்டிகளை அவங்க வந்து சிலை வழிபாடு செய்து தேவனை மறந்து போன சூழ்நிலை. பார்த்தீங்களா, கன்றுக்குட்டிகளை அவர்கள் செய்து அடுத்தது பாகால்களை அவங்க வணங்கின சூழ்நிலை. அது மாத்திரம் இல்லைங்க, அந்நிய ஜனங்களை, அந்நிய மதத்தாரை அவங்க திருமணம் செய்து ஒப்பந்தம் செய்து திருமணம் செய்து அவங்க பெண் கொண்டு பெண் எடுத்து, இதெல்லாம் பாருங்கள் அவங்க தேவனுக்கு சுத்தமாக பிடிக்காத காரியமாக இருந்தது. என்னங்க, பிடிக்காத காரியமாக இருந்தது. அது அவர் என்ன சொல்கிறாரு? என்னை அன்றி உனக்கு வேறு தேவன் இல்லாமல் இருப்பதாக அப்படி என்று சொல்கிறார். ஆமேன். இதைத்தான் நம்ம பார்க்குறோம் பாருங்க. அப்போ உண்மையான கட்டளை என்ன? அவரை மாத்திரம் நான் மகிமைப்படுத்த வேண்டும். என்னங்க, அவரை மாத்திரம் நான் மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், முதல்ல பிள்ளைகளாய் பார்த்த அவர் மனைவியாய் பார்க்கிறார். நெருக்கமான உறவு, என்னை அன்றி அவர்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஒரு நெருக்கமான உறவு. ஒரு கணவன் மனைவி எப்படி உடன்படிக்கை செய்து கடைசி வரைக்கும் கைவிடாமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட உறவு தாங்க அவங்களுக்கு அவர் தேவன் சொல்கிறாரு, நீங்கள் என் ஜனங்கள், நான் உங்களுடைய தேவனாக இருப்பேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் பாருங்கள். எபிரேயரில் கூட நம்ம பார்த்துருக்கோம், ஏசாயாவில் பார்த்துருக்குறோம், அது எரோமியாவில் பார்த்துருக்கோம். எல்லா இடத்துலும் தேவன் பாருங்கள் தன்னுடைய ஜனங்களை கைவிடாமல் நான் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அன்பான உணர்வு பாருங்கள். மனுஷர் மத்தியில் அப்படி இல்லைங்க. உதவி செய்வாங்க, பேசுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மத்தியில் சந்தோஷப்படுவாங்க, நம்மளை பெருமை பாராட்டுவாங்க. ஆனாலும் பாருங்கள், தேவனைப் போல, தேவனுடைய அன்பை போல ஜனங்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு அன்பு இல்லைங்க. தேவன் ஒருவரே கர்த்தாவே, கடைசி வரைக்கும் நித்திய தேவன் நிலைத்திரா, அவருக்கு முடிவே இராது பாருங்க. ஹல்லேலூயா. அசைக்கப்படாதவராக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. சரிங்க, அப்படி சொல்லும் பொழுது தேவன் என்ன செய்கிறாரு? அவர் அதே அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது யாத்ராகமம் 6வது அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதே அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, ஓங்கிய புயம் கொண்டு நான் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தாருங்களா? ரட்சித்தாராம். ஆமே, ஓங்கிய புயம் கொண்டு அவர் ரட்சித்தார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அவர் சொல்கிறாரு. சொல்லி முடித்துட்டு அப்போ யாத்ராகமம் 13 பாருங்கள் நம்ம பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் அவர் ஒரு பிள்ளையை பாதுகாப்பது போல, ஒரு பிள்ளையை கண்மணி போல, ஒரு தகப்பன் தாயும் சுமப்பது போல எப்படி அவர் சுமக்கிறாரு அப்படி என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 13வது அதிகாரத்தில் 21, 22 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும்
இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. கரம் தட்டுங்க பாருங்க. தேவனுடைய பரிசுத்த ஆவியனுடைய அன்பு, உன்னதமான அன்பு பாருங்க, பரலோகத்தின் அன்பு. பரலோகத்திலிருந்து அவர் தன்னுடைய பிரசன்னத்தை, தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய அன்பை தன் ஜனங்கள் மத்தியில் ஊற்றுகிறாராம். ஆமே, ஜனங்கள் மத்தியில் அவர் ஊற்றுகிறார் பாருங்க. எப்படியெல்லாம் அநேக நன்மைகளை செய்தார். ஆனால் அவருடைய நாமத்தை விட்டு விலகக்கூடாதபடி, அவர்கள் பிரிந்து போகக்கூடாதபடி. ஏனென்றால் கொள்ளை பூச்சிகளும் விஷப்பூச்சிகளும் இரவில் அவங்க எகிப்திலிருந்து வரும்பொழுது, அந்த பாதைகள் மத்தியில் கடந்து வரும்பொழுது இரவில் அவங்க சாகக்கூடாது என்று சொல்லி அவங்க தேவன் என்ன செய்கிறாராம், கண்மணி போல அவர் பாதுகாக்கிறார். ஆமே. அடுத்ததாக பார்க்கும்பொழுது அவர்களுக்கு பாதங்கள் கல்லில் இடராதபடி, இரவிலும் சரி பகலிலும் சரி, தன்னுடைய வஸ்திரங்கள் பீந்து போகாதபடி அவர்களுக்கு எல்லா வகையிலும் தேவன் பாருங்க சுற்றிலும் அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் அவர்களை மூடி பாதுகாத்து கொண்டார் என்று சொல்லி தேவன் அவர்களோடு கூட இருந்தார் என்பதை சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. அவருடைய உன்னதமான அன்பு, பலத்த கரம், ஓங்கிய புயம் எப்படிப்பட்டதா இருந்தது பாருங்க. இதைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டும். மனுஷர்கள் நம்மிடத்துல பேசுவாங்கங்க, மனுஷர்கள் நம்மிடத்துல நடப்பாங்க, மனுஷர்கள் நம்மிடத்துல என்ன செய்வாங்கன்னா நிறைய காரியம் சொல்லுவாங்க தான். பேசுறதுக்கு நல்லா இருக்கும், அவங்க நம்மளை வாழ்த்துறது நல்லா இருக்கும், புகழ்றது நல்லா இருக்கும், அவங்க நம்மளை நம்ம கூட ஒரு சில காரியங்கள் செய்கிற காரியம் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு நாள் நம்ம விட்டு போய்விடும். ஆனால் தேவனுடைய கரம், பரிசுத்தாவுடைய உன்னதமான அன்பு நம்ம விட்டு போகவே போகாது. அல்லேலூயா. கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இப்போ பாருங்க, அவருடைய நீதியை வெளிப்படுத்தினாருங்க. அதே தான் பாருங்க ஓசியாவில் நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம். ஆமே. ஓசியாவில் மறுபடியும் 2வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதே 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொள்வேன், நீதியும் சொல்லிட்டாரு. அடுத்தது நியாயமும். அந்த நியாயம் என்னங்க, இதை நம்ம நல்லா கவனித்து பார்க்கணும். வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, அவருடைய கரம் எப்படிப்பட்டது, நமக்கு செஞ்ச நன்மைகள் என்னங்க, நம்மை நடத்தி வந்த விதம் என்ன, நம்மேல் அவர் வைத்திருக்கிற பற்றுதல் என்ன. அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்காமலும் கண் அயராமலும் தூங்காமலும் இருக்கிறவராம். ஆமென். அல்லேலூயா. அவருடைய வெளிச்சம் நம்ம மத்தியில் எப்போதும் இருக்கிறது. அவருடைய நியாயம் என்ன அப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் பாருங்க ஜனங்களுக்கு செய்த நன்மைகள் அநேகம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த நன்மைகள் அநேகம். இந்த நாட்களிலும் இந்த உலக ஜனங்கள் பாருங்க தேவனை தேடி வர முடியாத காரணம் என்ன? இன்றைக்கு எங்கள் எல்லாமே அவர்களுக்கு நிறைவாயிருக்கிறது. என்னதுங்க? எல்லாமே அவர்களுக்கு நிறைவாயிருக்கிறது. தேவைன்ற போது நாங்கள் வருவோம், இப்போ எல்லாம் எங்களுக்கு நிறைவாயிருக்கிறது. ஒரு சில பேர் எங்களுக்கு தேவனே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் எங்களுக்கு தேவன் எங்களுக்கு வேண்டாம், இல்லை விக்கிரகத்துக்கு போயிடுவாங்க, இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா பொய் பக்திக்கு போவாங்க. பொய்யான மனுஷர்கள் மத்தியில் போய் கொண்டு இருப்பாங்க. அவங்களுடைய இருதயத்தில் தேவனை குறித்த ஒரு அறிவு இல்லாமல் இருக்கும். அதனால் பாருங்கள், ஒரு கஷ்டம் வந்த போது தான் எங்களுக்காக ஜெபிங்க, ஒரு ஏதாவது சோதனை வரும்பொழுது தான் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய நாமம் என்ன என்பதை அவங்க அறிஞ்சு கொள்ளவே மாட்டாங்க. நம்ம ஜெபிக்கிறோன்னு சொல்லுவோம், நம்ம தேவனை குறித்து சொல்லுவோம். ஆனால் அந்த உலக அடிமைத்தனத்தில், உலக ஞானத்தில் போய் கொண்டிருப்பது இப்படி தான் பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் பாருங்கள் தேவனுடைய நாமத்தை அவங்க மறந்து போனாங்க. அதுதான் தேவன் துக்கப்படுகிறார். ஆமென். தேவன் என்ன பண்ணுறார்? வருத்தப்படுகிறார், வேதனைப்படுகிறார். ஏனென்றால் பார்வோனின் பின்பாக இருக்கிறது என்ன என்று சொல்லி ஜனங்களுக்கு தெரியல பாருங்கள். பிசாசின் அடிமைத்தனம் ஜனங்களை அடிமைப்படுத்துகிறது. பின்னாடி என்ன செய்கிறது? அவனுக்கு பின்பாக இருக்கிற அந்த பிசாசின் அடிமைத்தனம் என்ன? ஜனங்களை எப்போதும் அடிமைப்படுத்தி கொண்டு தேவனை ஆராதிக்க முடியாதபடி, தேவனே இல்லை என்று சொல்லி கொண்டு அவன் என்ன பண்ணுறான்? ஜனங்களை அடிமைப்படுத்துவது. இதுதான் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது. இந்த தேசம் மாத்திரமல்ல, எல்லா தேசத்திலும் பாருங்க, இந்த உலக பொருள்களுக்காக, உலக ஞானங்களுக்காக, உலக புகழ்களுக்காக, உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்காக, மனுஷர்களுக்காக ஓடி 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 அவங்க என்ன பண்ணுறாங்க? கடத்தில் கண்ணுடைய நாட்கள் நேரங்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்க இழந்து போகிறாங்க. வயதான பிறகு தான் தெரியுது, ஐயோ என்னோட நாட்கள் இழந்து போயிடுச்சு, என்னோட காலங்கள் இழந்து போயிடுச்சு, என்னுடைய சரீரம் குன்றி போய்விட்டது என்று சொல்லி கொண்டிருக்கிற காலங்கள் இருக்கிறது பாருங்க. அதுதான் தேவன் வருத்தப்படுகிறார். தேவன் எவ்வளவு அன்பான தேவன் பாருங்க. கரம் தட்டுங்க. அந்த காரியத்தை தான் தேவன் என்ன பண்றான்னு யோசிக்கிறார். இந்த ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள்,
அறிவில்லாத ஜனங்கள், வார்த்தை இல்லாத ஜனங்கள், வசனத்தை மறந்து போகிற ஜனங்கள், என் நாமத்தை மகிமைப்படுத்தாத ஜனங்களாய் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் கவலைப்படுகிறார். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எனக்காக நீ அழைக்கப்பட்ட, எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நீ, எனக்காக நீர் வந்து நான் உருவாக்கின பிள்ளைகள் என்று சொல்லி அவர் ஏக்கத்தோடு சொல்லுகிறாராம். ஆமே, கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்க, அவருடைய நியாயம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது உபாகமம் 8வது அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம். பாருங்க, அவர் வந்து ஒரு கட்டளை விதிக்கிறார். பாருங்க, உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. பார்த்தீங்களா, அவருடைய இருதயத்தின் நினைவு என்னங்க? என் ஜனங்கள் வந்து பரிசுத்தத்தில் நடத்தப்பட வேண்டும், பரலோக வாழ்க்கையில் நடத்தப்பட வேண்டும், பாதுகாப்பில் அவங்க நடத்தப்பட வேண்டும், துஷ்டர்கள் அவர்களை தொடக்கூடாது, பிசாசின் தந்திரங்கள் அவர்களை தொடக்கூடாது, சத்ருவின் வல்லமைகள், ஓநாய்கள் தந்திரங்கள், அந்த வலு சர்ப்பங்கள் தொடக்கூடாது என்று அவர்களுக்கு வேறு தேவன் இல்லை என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறாராம். ஆமேன். அவர் செய்த நன்மைகள் நமக்கு அது படிக்க வேண்டாம், நமக்கு தெரியும். காடைகளை வரவழைத்தார், மன்னாவை வரவழைத்தார். ஆமேன். அவர்கள் செங்கடல்களை 2ஆய் பிளந்தாய். பாருங்க, ஆமேன். செங்கடல்களை 2ஆய் பிளந்தாரு. அடுத்தது அவர்கள் செய்த நன்மை என்ன? அநேகமான பழத்தோட்டங்களை உருவாக்கினார். பேரிச்சம்பழங்கள், புன்னை மரங்கள், மாதுளை வித்துக்கள், ஒலிவ மரங்கள், திராட்சை ரசத்தை அவர்கள் பருகும்படி மாறாவின் நீரை மதுரமாய் அவர் மாற்றினாராம். ஆமே, தண்ணீர் இல்லாமல் தாகமாய் இருந்த அந்த ஜனங்களுக்கு மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றினாராம். இதில் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஜனங்கள் அழிந்து போகிறாங்க பாருங்க. சபைக்கு தேடி வர முடியாத இருக்கிற காரியங்கள். நம்ம சபை மாத்திரம் அல்லங்க, எல்லா தேசத்திலும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பாருங்க, ஏதோ தேவன் அவர்களுக்கு மறந்துட்டாரு, தேவன் அவர்களுக்கு நன்மை செய்யல, தேவன் வந்து அவர்களை கைவிட்டுட்டாரு. ஏதோ ஒரு உபத்திரம் வரும்பொழுது, ஏதோ ஒரு பலவீனம் வரும்பொழுது, ஏதோ ஒரு சோர்வு வரும்பொழுது தேவன் என்னை கைவிட்டாரு, எங்களுக்கு நாங்கள் தேவனை ஆராதிக்க மாட்டோம், நாங்கள் வீட்டில் விட ஆராதிக்கிறோம், நினச்சா நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம், நினச்சா ஆராதிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு முறுமுறுப்பு, இப்படிப்பட்ட ஒரு குறைகள் வந்தது. இதைத்தான் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களாம் அன்றைக்கி அதான் சொன்னாங்க, தேவன் எங்களை மறந்துட்டாரு, தேவன் எங்களை பரீட்சை பார்க்குறாரு, எனக்கு தேவன் எங்களை சாகடிக்க எகிப்திலிருந்து இங்கே எங்களை அழைச்சி கொண்டு வந்தார் என்று சொல்லி தேவனை அவங்க முறுமுறுக்கிறாங்களாம். ஆமே, பாருங்கள், அதுதான் தேவன் நம்மிடத்தில் அவர் சொல்லுகிற காரியங்கள். பாருங்கள், இன்றைக்கு நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமேன். அதுதான் நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க, தேவனை நல்ல வாஞ்சையோடு தேடின ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம். என்ன அப்படி என்று சொல்லும் பொழுது, சங்கீதம் 27:5 நாம் வாசிக்க கேட்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஒரு ஆத்துமாவை தேவன் பாருங்க வாஞ்சையாய் தேடுகிறாராம். என்னங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆத்துமா. தீங்கு நாள் என்னங்க? அந்த தீங்கு நாள் இந்த உலகத்தில் உள்ள ஏதோ நம்ம இழந்து போயிட்டோமோ, இந்த உலகத்தில் யாரையோ நம்ம இழந்து போயிட்டோமோ, இந்த உலகத்தில் யாராவது நம்ம கைவிட்டாங்களா? அது கிடையாதுங்க. கர்த்தருடைய சமூகம் தான் நமக்கு தீங்கு நாள். ஆமே, கர்த்தருடைய சமூகம் நம்ம இழந்து போய்விட்டால், அவருடைய உறவு இழந்து போய்விட்டால், அவருடைய பிரசன்னம் இழந்து போய்விட்டால், அவருடைய கரம் நம்மை விட்டு போய்விட்டால், ஏசாயால சொன்னபோது என்னக்கா, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆத்துமா ஒரு ஆவி ஆத்துமா நல்ல பலனா இருக்கும்பொழுது தான் சரீரம் நல்லா இருக்கும். இதை தான் நம்ம நினைக்கணும். ஆமே, பாருங்க, இவர் தாவீது சொல்றார் பாருங்க, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்தார். எப்படின்னா, அந்த உலக காரியத்துக்கு, இருளுக்கு, அந்தகாரத்துக்கு, பலவீனத்துக்கு நான் போய்விடக்கூடாது அப்படி என்று சொல்லி, தீங்கு நாள் அவருக்கு வரக்கூடாது என்று சொல்லி அவர் வாஞ்சித்து கதறுகிறாராம். ஆமே, ஒரு ராஜாவா இருந்தவர், அநேக பணியாட்கள், வேலையாட்கள் இருந்த போதும் கூட இருக்கிற அவருக்கு குறை இல்லாமல் எல்லா சௌகரியமும் எல்லா வசதியும் இருந்த ஒரு தாவீது ராஜா அவர் சொல்றார், தீங்கு நாள் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே. இன்றைக்கும் பாருங்க, தீங்கு நாள் நமக்கு வரக்கூடாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், பாடுறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்துமாவில் வருகிற சிறு சிறு பலவீனங்கள், சோர்வுகள், தொடர்ந்து போகிற காரியங்கள், பயங்கள், குழப்பங்கள், மெத்தனங்கள், ஒரு சில நேரத்தில் பாருங்கள், தேவனோட வசனத்தை கூட தியானிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் கவலை நிறைந்த காரியங்கள் இருக்கும்.
அதையெல்லாம் தேவன் நம்மத்தில் அவர் என்ன பண்ணுறாராம், எடுத்து போட சொல்கிறார். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளில் அதுதான் நம்ம எடுத்து போடுவோம். இப்பயும் பாருங்கள், நம் தேவன் பாருங்கள், நம்மை கொண்டு தேவன் என்ன செய்கிறார், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அவர் என்ன செய்கிறாரோ பாருங்கள், தம் மகனை கொடுத்து அவர் நம்மை மீட்டு கொண்டார். அப்போ வசனத்தை சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய பாதையின் வழியில், என்னுடைய சூழ்நிலைகள் பாதையில் என்னால் முடியல ஆண்டவரே, ஆமேன், என்னால் எனக்கு முடியல, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படி என்று சொல்லி அவர் கேட்கணுமா. தாவீது கூட பாருங்கள், ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் நிற்கும்போது நீர் என் பாவங்களை நீர் அறிந்திருந்தினால் நான் உயிரோடு இருக்க முடியாது. எப்படி சொல்கிறார் பாருங்க, உயிரோடு இருக்க முடியாது, நான் சாம்பலாய் போய்விடுவேனே, ஏனென்றால் உன் முகத்தை யாருமே பார்க்க முடியாது, உன் பிரசன்னத்தை தான் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், உம்முடைய அன்பை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் சாம்பலாய் போய்விடுவேனே. ஆனாலும் அந்த ஓசியால சொன்னபடித்தான் அவர் இரக்கமும் உருக்கமும், அவர் நீதியுள்ள தேவன், நியாயமுள்ள தேவனாக இருக்கிறார். எப்பொழுதும் அப்பா என்று சொல்லி கூப்பிடும்போது, அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடும்போது, நான் இருக்கிறேன் உன்னோட, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், சுகப்படுத்துவேன், ஆதரிப்பேன், உன்னை தேற்றுவேன், நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாதே. மனுஷர்கள் நம்மளை விட்டு கைவிட்டு போய்விட்டாலும், எதையோ ஒன்று நம் கண்டவர் இழந்து போய்விட்டாலும் சரி, நாம் சோர்ந்து போகாமல் ஜெபித்து ஜெயம் எடுக்க வேண்டும். ஆமே, அதுதான் நம்ம கவனிக்கணும். நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நம் வாழ்க்கையில் நம் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், சிறு 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 காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அதில் மகிமை அடைகிறாராம். கரம் தட்டி நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். ஹல்லே லூயா, ஆமேன், ஹல்லே லூயா. அதே மாதிரி பவுலும் அதான் சொல்கிறார் பாருங்களேன், நான் எதை இழந்தாலும் சரி, நான் இழக்காவிட்டாலும் சரி, நான் உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்குள் நான் எப்போதும் மனரம்பியமாக இருப்பேன். நான் அல்ல, இனி எனக்குள் வாழ்வதை யாருங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்து. கரம் தட்டி நம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். வேதத்தில் பாருங்க, இப்படிப்பட்ட பாத்திரங்களை தான் தேவன் விரும்புகிறார். ஆமேன், இப்படிப்பட்ட பாத்திரங்களை தான் அவர் விரும்புகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, என் மேல் வாஞ்சியா இருக்கிறவர்கள் நான் விடுவிப்பேன், அவர்களை என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் அவர்களை நான் வைப்பேன். அல்லே லூயா. நம்ம நினைப்போம், நம்ம குறைவாக இருக்கிறோம், பலவீனமாக இருக்கிறோம், சோர்வாக இருக்கிறோம், நமக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் எல்லாம் நிறைவாக இருப்பாங்கங்க, எல்லாம் ஞானமாக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி, குடும்ப வாழ்க்கை எப்படி, கடைசி வாழ்க்கை எப்படி, அவர்கள் கடைசி காலத்தில் அவங்க எப்படி இருக்க போகிறாங்க, இன்றைக்கி மரித்தா நாளைக்கு எங்கே போவாங்க, இதை தான் நம்ம யோசிக்கணும். இன்றைக்கு மரித்தா நாளைக்கு எங்கே போவாங்க, அந்த அப்படிப்பட்ட ஒரு பரலோக வாழ்க்கையை தான் நம் தேவனிடத்தில் கேட்டு வாஞ்சித்து தாவீதை போல பவுலை போல ஜெயம் எடுத்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய இரத்தத்தால் நாமத்தால் கழுவப்பட்டு கிருபாசன தண்டையில் சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டுமாம். கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஹல்லே லூயா. சரிங்க, அடுத்ததாக தேவன் பாருங்க, உறவை கட்டி எழுப்பினவர், அவருடைய பிரசன்னத்தினால நிரப்பின தேவன் இன்றைக்கு நமக்கு அவர் நம்முடைய ஆத்துமாவை கட்டி எழுப்புகிறார். ஆமே, நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. அப்படி தேவன் பாருங்க, மாம்சத்தில் வாழ்ந்த அவர் மனுஷனை போல வாழ்ந்த அந்த நாட்களிலும் ஒரு பெண்ணை அவர் கட்டி எழுப்புகிறார். ஆமே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். யோவான் 8வது அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம் பாருங்க. நான் பாருங்க வாசிக்கிறேன், 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஹல்லே லூயா. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க, அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவும் அவர் பாருங்க பிதாவுடைய மகிமையில் அவர் வலது பரசத்தில் வீற்றிருக்கிறார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவரோடு அவர் நமக்கு மணவாளனாய் இருந்து நித்திய விவாகத்துக்கென்று அவர் நம்மளை அவர் கல்வாரியிலே நம்மை பெற்றெடுத்தார். ஆமே, இன்றைக்கும் பாருங்க ஓசியால பார்த்தபடித்தான் அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன், நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர். அடுத்ததாக அவர் நித்திய விவாகத்துக்கென்று நம்மளை சேர்த்து கொண்ட தேவன். இந்த நேரத்திலும் பாருங்க, இந்த பெண்ணை குறித்து நம்ம அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் யூத ஜனங்கள் மத்தியில் பரிசேயரும் வேதபாரகரும் விபச்சார பெண் என்று சொல்லி அவளை கையும் மெய்யுமாக பிடித்து கொண்டு வந்த பொழுது அவங்க முதல்ல ஒரு காரியம் என்ன செய்கிறாங்கன்னா, மோசையின் சட்டத்தின்படி அவளை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துவதற்காக
அவங்க அழைச்சி கொண்டு வராங்க. இந்த 2 காரியம்தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அழைச்சி கொண்டு வரும்பொழுது இயேசு என்ன பண்ணுறார்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து தேவன் என்ன செய்கிறார்? தரையில் குனிந்து அமைதியாக இருக்கிறார், நிதானமாக இருக்கிறார். அவர் எந்த ஒரு காரியமும் பேசவே இல்லை. இந்த சம்பவத்தை குறித்து அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க எல்லாரும் அப்படி சொல்லும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை கேட்குறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இந்த பெண்ணின் மீது கல்லை எறியட்டும். பார்த்தீங்களா? அவர் பேசின காரியம் பாருங்கள், சொன்ன காரியம் பாருங்கள், ஜீவன் கொடுக்குற காரியம், உயிர்ப்பிக்கிற காரியம், குற்றப்படுத்துகிற காரியம் அல்ல, அவர்களை நிர்மூலமாக்க காரியம் அல்ல. நம் தேவன் யாருங்க? நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, அவமானப்படுத்துவதற்காக அல்ல, குற்றப்படுத்துவதற்காக அல்ல, ஊன்ற கட்டுவதற்காகவே தேவன் நம்மளை அழைத்த தேவன். கரம் தட்டி நம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். பாருங்க, அப்போ பாருங்க, ரோமரில் பாருங்க, பவுல் சொல்றாரு, இந்த உலகத்தில் ஒருவனும் நீதிமான்கள் அல்ல, ஒருவனும் நல்லவர்கள் தான், ஆனால் ஒருவனும் நீதிமான்கள் அல்ல, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகினார்கள். ஆமேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தவிர, பிதா ஒருவர் தவிர, பரிசுத்தாவினுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தவிர, அவர் மூவரும் தவிர எல்லோருமே பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தார்கள். அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க. சொல்லி முடித்துட்டு அந்த பெண்ணை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். 10வது வசனத்தை பாருங்க. அது இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? கேள்வி கேட்குறாரு. பார்த்தீங்களா? அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே போயிட்டாங்க. ஆனால் ஏன் அப்படி கேட்குறாரு? நான் உன்னை குற்றம் சாட்ட மாட்டேன், நான் உன்னை நிர்மூலமாக்க மாட்டேன், நான் உனக்கு சாக கொடுக்க மாட்டேன், உன்னை நான் ஜீவன் கொடுக்கவே நான் இங்கே வந்திருக்கிறேன். நாமே அதனால் தான் சொன்னேன், இனியும் பாவம் செய்யாதே, நீ போ என்று சொல்கிறார். பலப்படுத்துகிறார், ஆறுதல் படுத்துகிறார், சுகப்படுத்துகிறார், ஜீவன் கொடுக்கிறார். ஏனென்றால் சற்று முன்பு பாருங்க, இந்த அவங்க அவர் எதுவுமே சொல்லாமல் இருந்தாலும் நீங்களே பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் போயிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? கல்லால் அடித்து கொண்டிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல பாருங்க, பிதாவின் சித்தத்தின்படி அவர் செய்த காரியம், ஜீவனை கொடுத்த காரியம், ஊன்ற கட்டின காரியம், நித்திய விவாகத்துக்கென்று என்னை அந்த மகளை, அந்த பெண்ணை அவர் சேர்த்து கொண்ட காரியமாம். கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பெண்ணோட வாழ்க்கை சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்குது என்று நாம் பார்க்கிறோம். ஆமே. அடுத்ததாக குடும்பத்தை கட்டுகிற தேவன். ஆமே. சங்கீதம் 128 நாம் பார்க்கிறோம். முதல் வசனம் மட்டும் நான் வாசிக்கிறோம் பாருங்க. 1வது வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். முதல்வன் பாருங்க, ஒரு குடும்ப தலைவன் பாருங்க, அவனுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இருக்க வேண்டுமாம். ஆமேன். அவன் கட்டி எழுப்பப்படும்படி, ஆவி ஆத்துமா சரீரம் இதில் கட்டி எழுப்பப்படும்படி முதல்ல குடும்ப தலைவனுடைய ஆத்துமா அபிஷேகத்தினால், கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவோட அபிஷேகத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். அது எப்படி என்றால், அவருக்கு பயப்படுகிற பயம் சுகந்த வாசனையாக இருக்குமாம். ஆமே. கர்த்தர் நுகர்ந்து கொள்ளுகிற வாசனை. ஆமே. அப்போதான் பாருங்க, அவங்க வேலை ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும், சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் போகிற படிக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். அங்கே பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் போகிறார்களோ தன் மனைவி அங்கே சாட்சியாக இருக்க, சாட்சியான ஒரு வாழ்க்கை உண்டாகும். ஆமேன். கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை உண்டாகும். பிள்ளைகள் பாருங்க, நம்மை விட்டு எங்கும் போகாமல் கீழ்ப்படிந்து, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, அந்த பிள்ளைகள் எல்லாம் பந்தியை சுற்றிலும் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வீட்டில், கர்த்தருடைய ரட்சிப்பில், கர்த்தருடைய அன்பில் அவங்க நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை உண்டாகும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இப்படிதான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவருடைய ஆத்துமா கட்டப்படுகிறது. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில், மனுஷங்களோட வாழ்க்கையில் பாருங்க, எப்படியாவது ஒரு சிறு சிறு பலவீனங்கள் வந்து கொண்டே இருக்கும். பேசுகிற காரியத்தில் சரி, கணவன் மத்தியில், மனைவி மத்தியில், பிள்ளைகள் மத்தியில் ஏதோ ஒரு வார்த்தை பேசும்பொழுதே டக்குன்னு பிசாசு பிடித்துருவோம் பாருங்க. அப்போ தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட்டு ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, வேதத்தை தியானிக்கிறது மாத்திரமல்ல, துதிக்கிறது மாத்திரமல்ல, ஆனால் தேவனுக்கு பயந்து அவருடைய பிரசன்னத்தில் எப்போதும் இருந்து பேசுகிறது நான் யார் என்று, நான் தேவனுடைய பிள்ளை, நடக்கிறது நான் யார், நான் யோசிக்கிறது, செய்கிறது, செயல்படுகிறது, பார்க்கிறது, சிந்திக்கிறது, இதையெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் சுகந்த வாசனையாம். ஆமே. அப்போ எல்லாவற்றிலும் பாருங்க, கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படி வேலை செய்கிற இடத்துல கூட நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ட்ரானில் போதும் பஸ்ஸில் போகும்போதும் பாதுகாப்பு உள்ளவர்களாக இருக்க நம்ம தேவன் விரும்புகிறார். ஆமே. அப்படிதான் பாருங்கள், சீயோனின் ஆசீர்வாதம், அப்போ எருசலேமின் ஆசீர்வாதம், சபை ஆசீர்வாதம் அவர்களுக்குள் உண்டாகும். ஆமே. பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு
குடும்பத்தை, நம்மளுடைய குடும்பத்தை இன்றைக்கும் அவர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். இன்னும் வரப்போகிற நாட்களிலும் பாருங்க, நம் பிள்ளைகளை கொண்டு நம்முடைய சபையிலும் குடும்பத்திலும் தேவன் கட்டி எழுப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக சபை வாழ்க்கையை நம்ம பார்க்க போறோம் பாருங்க. சபையை தேவன் கட்டி எழுப்புகிறார். ஆமென். யோவான்ல நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 21 எடுத்துக்கொள்ளுங்க. 4வது வசனத்தை நான் வாசிக்கிறோம் பாருங்க. விடியற்காலமான பொழுது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். அப்போ 5வது வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்போ இந்த சூழ்நிலை என்ன குறிக்கிறது? வெறுமையை குறிக்கிறது, குறைவை குறிக்கிறது. கர்த்தருடைய விசுவாசத்தை, வார்த்தையை, அவர்கள் விசுவாசத்தை இழந்து போய் அவங்க மறுபடியும் மீன் பிடிக்க போகிறாங்க பாருங்க. முதல்ல அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களை கூட்டு அவர் அவரோட ஆவியை ஊதினார், தரிசனத்தை கொடுத்தாரு. அடுத்தது பார்த்தா வாக்கு தத்தங்களை சொல்லி, நீங்கள் என்னுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப போகிறீங்க என்று சொல்லிலாம் சொல்கிறாரு. ஆனாலும் பாருங்கள், அவங்களுடைய இருதயத்தில் பாருங்கள், முதல்ல ஒரு அவிவிசுவாசம் வந்து விட்டது, பயம் வந்து விட்டது. ஆனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பாருங்கள் அவங்களை கைவிடாமல் அதில் சொன்னபடி தான் பாருங்கள், நான் உன்னை எனக்கென்று உண்மையாய் நியமித்துக் கொள்வேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தம் இங்கேயும் பாருங்கள். இந்த வருஷத்தில் நம்ம சபைக்கொன்று வாக்கு தத்தம், இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காண மாட்டாய். அப்போ அவர்களுக்கும் தேவன் பாருங்கள் உறுதிப்படுத்துகிறார். விடியற்காலமான போது என்று சொல்லும் பொழுது இவங்க மீன் பிடிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ இயேசு நின்றுடுறாரு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ஜீவனுள்ள தேவன் வார்த்தைகளை கொடுத்து அவர் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். முன்பாக போய் நின்று புசிக்கிறதுக்கு ஏதாவது இல்லையா என்று சொல்லி ஒரு பலவீனமான பிள்ளைகளைத்தான் அவர் பார்க்குறாரு பாருங்க. ஆமென். நம்ம நினச்சிருப்போம் நல்லா ஞானமாக இருப்பாங்க, பலவீனமாக இருப்பாங்க, நல்லா எல்லாவற்றிலும் தெரிந்திருக்கிற ஒரு பிள்ளைகளாக இருப்பாங்க, எல்லாம் ஜெபிக்கிறவங்க, வல்லமேன்னு சொல்லி ஜெபிப்பாங்க. ஆனால் அவங்களாலே அந்த இடத்துல பாருங்கள் அவங்க சோர்ந்து போய் தளர்ந்து போய் அவங்க தேவன் வருவாரா, மறுபடியும் அவங்க எருசலேமை கட்டி எழுப்புவோமா, கர்த்தரை பரிசுத்த ஆவியோட அன்பு நம்ம மத்தியில் வருமா என்று சொல்லி சோர்ந்து போயிருந்த சூழ்நிலையில் தேவன் பாருங்கள் அந்த இடத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரையில் போய் நிற்கிறாரு. அதற்கப்புறம் நமக்கு தெரியும் அவங்க வலைகளை வீசி போடுறாங்க. ஆனால் அங்கே அவங்களால முடியல. அப்போ தேவன் பாருங்கள் அந்த இரவில் வலைகளை போட்ட மாத்திரத்தில் மீன்கள் பாருங்கள், அநேக மீன்கள் பிடிக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கும் பாருங்கள் நம்ம சபையை குறித்து நம்ம பார்க்கும்போது நம்ம நிறைவாக, நம்ம விசுவாசமாக, நம்ம வல்லமையாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டுமாம். ஏனென்றால் இஸ்ரவேலின் ராஜா நம் நடுவில் இருக்கிறார். கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். இன்றைக்கு பார்க்கிற வெறுமைகளை நாம் நாளைக்கு பார்க்க மாட்டோம். இந்த வருஷத்துக்குள்ளே சைஸுகளை போடுக்கிறோம். ஆனால் போடுறதுக்கு இந்த நீட்டில் கடந்த நாளில் பார்க்கும்போது இந்த சைஸுகள், இங்கே இருக்கிற சைஸுகள், பின்னாடி இருக்கிற சைஸுகள் நிரம்பி ஒரு 50-60 மாத்திரம் அதுக்கு மேலாக தேவன் கொடுக்க வல்லவர். ஏன்னா மீன்களை பிடிக்க கொடுத்த தேவன் ஆத்துமாக்களை நம்மை கொண்டு அவர் பிடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். கடைசியாக நம்முடைய பொருளாதார வாழ்க்கை சந்திக்கப்பட வேண்டும். அதை தேவன் கட்டி எழுப்புகிறார். எப்படி கட்டி எழுப்புகிறார்? கலாத்தியரில் 3:13 நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியரில் என்ன என்றால், அவர் நமக்காக கழுமரத்திலே தூக்கப்பட்டபடியால், ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம பார்க்கல, நான் சுருக்கமாக சொல்கிறேன். மரத்தில் அவர் கழுமரத்தில் தூக்கப்பட்டபடியால் அவர் என்னன்னா நம்மளுடைய சாபங்களை, நம்முடைய நோய்களை, நம்மளுடைய பலவீனங்களை சுமந்து கொண்டாராம். ஆமென். நம்மை குற்றப்படுத்துவதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. நமக்கு முன்பாக கரம் நீட்டுவதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. அவரே எஜமானும் அவரே அதிகாரியுமாய் இருக்கிறபடியால் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், கல்வாரிலே எல்லாவற்றும் சுமந்து தீர்த்து விட்டபடியால் நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகிறது. கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். அப்பா, வியாதிகள், பலவீனங்கள், தீராத வியாதிகள், மரணக்கட்டுகள் எல்லாம் நீக்கப்பட்டு அவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிற யெகோவா ராஃபாவா இருக்கிறார். ஆமென். கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்ததாக இந்த வருஷத்தில் பேப்பர் காரியங்கள், விசா காரியங்கள்,
இந்த தேசத்தில் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற காரியங்கள், திருமண காரியங்கள், அடுத்ததாக குழந்தை காரியங்கள், பிள்ளைகள் படிப்பு காரியங்கள், ஸ்டார் காரியங்கள், வேலை காரியங்கள், அதுவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைத்து ராஜா அவர்கள் தேவனை விடுதலையோடு ஆராதிக்கும்படி கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய போகிறாராம். ஆமேன். கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஏனென்றால் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் அவரே எஜமானா இருக்கிறார், அதிகாரியா இருக்கிறார். அவரிடத்தில் இல்லை என்பது ஒன்றுமே இல்லை அப்பா. இல்லை என்பது ஒன்றுமே இல்லை. அவரிடத்தில் எல்லாமே இருக்கிறது என்று சொல்லி நாம் விசுவசிக்கும் போது அவருக்குள் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் நிறைவாய் இந்த வருஷத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறோம், ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் இப்படியாய் நம்ம இந்த நாளில், இந்த வருஷத்தில், இந்த நாளில் தேவன் நமக்கு சொல்லுகிறார். ஆமேன். அல்லேலூயா. உறவை கட்டி எழுப்புகிறார், பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புகிறார். பரிசுத்தாவின் அன்பினால் வரப்போகிற நாட்களில் நாம் கட்டி எழுப்பப்பட்டு அநேக ஜப வீரர்கள் எழும்புகிறார்கள் இயேசுவின் நாமத்தினால். அநேக ஆத்துமாக்கள் எழும்புகிறார்கள், வாலிப பிள்ளைகள் எழும்புகிறார்கள் என்று சொல்லி நாம் வரப்போகிற நாட்கள் அதை கண்கள் காணுகிறது. ஏனென்றால் பவுல் சொல்கிறார் பாருங்க, எபிரேயர்ல காணக்கூடியவர்கள் அல்ல, காணப்படாதவைகளின் நிச்சயம். அல்லேலூயா. அதுதான் நாம் நம்பிக்கொண்டிருக்க வேண்டிய காரியங்கள் இந்த நாளில். அல்லேலூயா. கர்த்தர் அதை தான் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.